ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய அடுத்த மக்கிவாரா வீடியோ. என்னோடய பழைய மக்கிவாரா கொஞ்சம் ஆர்வக்கோளாறில் ப்ராக்டிஸ் பண்ணதுனால உடச்சி கிராக் விட்டுருச்சு. தெரியுதா உங்களுக்கு? பாருங்கள், அடித்து கிராக் ஆகிடுச்சு. எனிவே, இந்த மக்கிவாரா கிடையாது. நம்ம போன வீடியோவில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, இது அதிகமான செலவு வைக்கக்கூடியது. அதனால் இது இல்லாமல் எளிமையாக நம்ம மக்கிவாரா எப்படி செய்யலான்றதை பற்றி நம்ம பார்க்கலாம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? இப்போ பாருங்கள், இதுதான் அந்த எளிமையான மக்கிவாரா. ரொம்ப சிம்பிள். ஒரு மூங்கில் கடைக்கு போயிட்டு அவங்க அந்த ஏணி செஞ்சது போக மிச்சம் வெட்டி போட்டிருப்பாங்க ஓரமாக. அதில் ஒரு 4 பீஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ ஒரே ஒரு பீஸ் மட்டும் நான் இப்போ தொங்க விட்டுருக்கேன். இதில் பேசிக்ஸ் மட்டும் இன்றைக்கி பார்க்கலாம். இது அந்த 4 பீஸ் எதுக்கு வாங்கிட்டு வந்தோம்னா 2 கை 2 கால் மாதிரி அதை செட்டப் பண்ணுறதுக்காக. அது நம்ம இனி வரக்கூடிய வாரங்களில் நம்ம அதை எப்படி செட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டு அதில் என்ன பயிற்சிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு இதில் என்னென்ன பயிற்சி பண்ண முடியுங்கிறத நம்ம இப்போ பார்க்குறோம். வாங்க. எங்கள் ஊரில் மழை வர்றதுனால வீடியோ எடுக்கும்போது பேசினா சரியாக காதில் விழாதுன்றதுனால அப்போ இது தனியாக ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது பாருங்கள், கைகளினுடைய வெளிப்புற எலும்புகள் அதை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சியை கிருஷ்ணன் செய்து கொண்டிருக்கிறார். பாருங்கள், இந்த மணிக்கட்டுக்கு கீழே ஒரு பந்து மாதிரி ஒரு எலும்பு இருக்கும். அந்த எலும்புலேருந்து ஆரம்பித்து அந்த ஒரு பாருங்கள், இப்போ கை கட்டுறாரு இல்லையா? இப்போ அந்த கையில் ஒரு சின்ன உருண்டை மாதிரி ஒரு எலும்பு இருக்குது பாருங்கள். அந்த எலும்புலேருந்து அந்த வெளிப்புற எலும்பு கீழே வரைக்கும் உள்ள அந்த பயிற்சி தான் இப்போ அதை எப்படி உறுதிப்படுத்துறது அப்படிங்கிற பயிற்சி தான் இவ்வளோ நேரமும் கிருஷ்ணன் பண்ணார். இப்போ அடுத்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். இப்போ நான் இதை காம்பினேஷன் மாதிரி பண்ணுறேன். ஒரு கையில் வலது கையில் இப்போ வெளிப்புற எலும்பும், இப்போ இடது கையில் உட்புற எலும்பு, இது ரெண்டையும் உறுதிப்படுத்துகிற மாதிரியான ஒரு பயிற்சியை நான் பண்ணிகிட்ருக்கேன். இதை இப்போ நான் மாற்றிருக்கேன். இப்போ இடது கைக்கு வெளிப்புறம், வலது கைக்கு உட்புறம். இப்படி நான் 2 பக்கமும் உள்ள எலும்புகள் பயிற்சி ஆகிற மாதிரி நான் அதை பண்ணிகிட்ருக்கேன். சரிங்களா? இந்த எலும்பு உட்புற எலும்பு, இது வெளிப்புற எலும்பு. ரைட்? இப்போ கிருஷ்ணன் அந்த மணிக்கட்டு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஜாயிண்ட்டை ஸ்ட்ரெங்தன் பண்ணுற மாதிரியான ஒரு பயிற்சியை செய்து கொண்டிருக்கிறார். பாருங்கள், நிதானமாக. இதில் ரொம்ப ஃபோர்ஸ் கொடுக்கக்கூடாது. ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்தா எலும்பு டேமேஜ் ஆகும். நிதானமான வேகத்தில் இதை நம்ம செய்யும்போது அந்த மணிக்கட்டு பகுதி அல்லது எந்த பகுதி நமக்கு காண்டாக்ட் ஆகுதோ, இப்போ பாருங்கள், இந்த மணிக்கட்டு பகுதி, இந்த பகுதி, அதே போல் இங்கே இந்த பகுதிகள் பயிற்சிக்குள்ளாகும். இந்த ஜாயிண்ட் உறுதிப்படும். ரைட்? இப்போ நான் பண்ணுறது பாருங்கள், எல்போ, அதாவது இந்த நம்ம கை முழங்கை இருக்கு இல்லையா? முழங்கையில் அந்த எல்போ பார்ட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணுற மாதிரியான ப்ராக்டிஸ். இது நான் ரொம்ப ஸ்லோவாக பண்ணிகிட்ருக்கேன். அது லைட்டாக டச் ஆச்சுன்னா போதும். நீங்கள் போட்டு டம்முன்னு அடிக்க தேவையில்லை. அதை அழகாக ஆட விட்டுட்டு அதை நம்ம அந்த எலும்புனால் நம்ம ஸ்டாப் பண்ணால் கூட போதும். அந்த பயிற்சி செய்தாலே நம்முடைய எல்போ ஸ்ட்ரெங்தன் ஆகும். ரைட்? இந்த பார்ட் இப்போ நான் காமிக்கிறேன் இல்லையா? இந்த பார்ட்டை நம்ம ஸ்ட்ரெங்தன் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம மணிக்கட்டினுடைய 2 பக்கங்கள், நம்ம உள்ளுக்குள்ள குருநாடின்னு சொல்லுவாங்க. இது ஒரு ரொம்ப குரூஷியலான ஒரு பார்ட்டு. பொதுவாக இங்கே ஸ்ட்ரென்த் இல்லை அப்படின்னாலே பஞ்சை ஸ்டாப் பண்ணும்போது நமக்கு சிலர் பிளாக் பண்ணும்போது நம்ம கையில் ஹெவியாக அடிப்படும். குருநாடி ஓடக்கூடிய அந்த பார்ட், அந்த கட்டை விரலுக்கு கீழே வரும் மணிக்கட்டோட ஜாயிண்ட். இந்த பார்ட், இந்த ஏரியா இருக்கு இல்லையா? இந்த ஏரியா நமக்கு ஸ்ட்ரென்த் இல்லை அப்படின்னா நமக்கு சப்போஸ் யாருன்னா டெக்னிக்கலாக பிளாக் பண்ணால் நமக்கு அங்கே டேமேஜ் வரும். ஸோ இதை ஸ்ட்ரெங்தன் பண்ணுற பயிற்சி தான் நீங்கள் பார்த்தீங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது கையில் இருக்கக்கூடிய நக்கிள்ஸ், இந்த பார்ட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு ப்ராக்டிஸ். ரைட்? இதுலேயும் அதே தான் லாஜிக். அதாவது என்னென்னா, நம்ம போட்டு டமால்னு அடிக்காமல் ஒரு நிதானமான ஸ்பீடில் அதை ஓட விட்டு நம்ம பாயிண்ட் கரெக்டாக பண்ணணும். நம்ம பஞ்ச் லேண்டிங்கு ஒரு பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி அந்த பாயிண்டில் நம்ம நக்கிள்ஸ் கரெக்டாக இறங்குதா, லேண்ட் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ரைட்? இப்போ பாருங்கள், இது இந்த நக்கிள் பார்ட், இந்த அந்த 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 2 பார்ட் இப்போ ரவுண்ட் பண்ணி காமிச்சேன் இல்லைங்களா? பாருங்கள், இந்த பார்ட்டை ஸ்ட்ரெங்தன் பண்ணுற ப்ராக்டிஸை நீங்கள் பார்த்தீங்க.
மக்கிவாரா உடன் டம்மீஸில் நம்ம பயிற்சி பண்ணும்போது எலும்புகள் வலுப்பெறுவதோடு மட்டுமல்ல, பல்வேறு விதமான மருத்துவ ரீதியான அறிவியல் பூர்வமான நன்மைகளும் அதில் இருக்குது. வரக்கூடிய காணொளிகளில் அதை பற்றி நம்ம பேசுவோம். காணொளியை பார்த்ததற்கு நன்றி. வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.